வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாப் நேஷனல் பேங்க். சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அட் ரேடா இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 115 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 106.8ங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் மாடரேட்லி ஹையா இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸ்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் 1.12ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது ஒரு 5% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே சமயத்துல இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 9.1% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் கான்ட்ராவா இருக்கு. அதே சமயத்துல ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லிக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெவென்யூ மிக்ஸ் எடுத்துக்கிறோம். ரெவென்யூ மிக்ஸ் குவார்டர்லிக்கு கோர் பேங்கிங்ல இருந்து கிட்டத்தட்ட 67%, நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணி சொல்றேன், 67% கோர் பேங்கிங்ல இருந்து அவங்களுக்கு ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன்ல கிடைக்குது. 31% வந்து ட்ரெஷரி கான்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்து கிடைக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனுக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 58% வந்து கோர் பேங்கிங்ல இருந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட 40% இவங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு ட்ரெஷரியில இருந்து கிடைக்குது. அப்போ கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்குவோம். இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3.78ன்னு இருக்கு. இது வந்து நம்ம ஹெல்த்தியா நம்ம சொல்ல முடியாது. லெஸ் தென் 3க்குள்ள வரும்போது தான் நம்ம பாசிட்டிவா நம்ம பார்ப்போம். அதே சமயத்துல இவங்க கிராஸ் என்பிஏ வந்து குவார்டர்லியில பார்க்கும்போதே குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் 2025 ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 46.7% குறைஞ்சு போயிருக்கு. Q to Qன்னு பார்க்கும்போது ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபாய் 700 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 கோடி ரூபாய் கிட்டக்க குறைஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் 50%. அதனால இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 50%க்கு மேலேயே குறைஞ்சு 1.8ன்னு இப்போ இருக்கு. போன குவார்டருக்கு 4.3ன்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி கூட டிசம்பர் குவார்டர்ல கூட 4.2ன்னு இருந்தது. இப்ப இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா 14.5ன்னு இந்த குவார்டருக்கு இருக்கு. இது போன குவார்டருக்கு 16.1ன்னு இருந்தது. இப்போ 16.5ன்னு இருக்கு. இந்த 2 குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டருக்கு கம்மியா இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். இந்த 3 குவார்டரா பார்க்கும்போது ஜிக்ஸாக்கா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இவ வந்து இந்த 3 குவார்டர்ல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றது அடுத்த குவார்டருக்கு பிறகுதான் நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கலாம். இப்ப நம்ம இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.41% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல்ல 0.20% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல 0.19% குறைச்சு வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல எம்எஃப் வந்து கரண்ட் எம்எஃப் ஹோல்டிங் 5.1ஆவும், இன்ஸ்டிடியூஷனலுடைய கரண்ட் ஹோல்டிங் 20.6ஆவும், எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 5.5ஆவும் நமக்கு இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 110, ஃபேர் பிரைஸ் 188, கரண்ட் பிரைஸ் 106. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 0.56ன்னு வருது. இது அஃபோர்டபிலிட்டி தான். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில இருக்கு. இப்போ நமக்கு வந்து இது சென்சிட்டிவ் ஸ்டாக்கா இருக்கிறதுனால
இவன் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ரேஷியோ 0.75, 0.75, 1, 1.25, 1.5 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வந்து ரேஷியோவில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்போ ஃபேர் பிரைஸ் நமக்கு 188 இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்னு பார்த்தோம்னா 0.75 இன்ட்டு 188ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வருதோ அந்த ரேஞ்சை நம்ம பார்க்குறோம். இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 14.4, அது ஆவரேஜ் பண்ணும்போது 3.6 இருக்கு. இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ இந்த ஆவரேஜ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற 4.1 கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து 0.5 கம்மியா இருக்கு. இதுல நம்ம 2 இன்ஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஒன்னு, ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்றது அது சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம Q1 இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது Q1 1.8, ஆவரேஜ் 3.6, கிட்டத்தட்ட 100%, ஆல்மோஸ்ட் டபுள் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்றது அப்படிங்கிறது இப்ப சந்தேகத்துக்குரியதா மாறுது. ஏன்னா Q1 கட்டலாம் ஆவரேஜ் கூட இருக்கு. அதனால கீழே உடைச்சு போவானான்னா அது சந்தேகத்துக்குரியதா இருக்கு. மேல உடைச்சு போவானா அப்படிங்கும் போது அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு. நம்ம எக்ஸிட்டாக பார்க்கும்போது மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு பேசியிருப்போம். ஆனா இப்ப Q1 ஆவரேஜ் பார்க்கும்போது அது சந்தேகத்துக்குரியதா மாறுது. அப்ப அதே ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்குதுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து 65 110, 65 110 ஒரு சைக்கிள். 110 கடக்கும் போது 122 160 அப்படிங்கிறது செகண்ட் சைக்கிளா வருது. அதுல 144 நமக்கு மிட் பாயிண்டா வருது. இப்ப இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம். சார்ட்ல நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க 109 110 அப்படிங்கிறது ஒரு பிரேக்கிங் பாயிண்டாவும், அதுக்கு மேல போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாவும், அது கீழே வந்தா இதோடைய சப்போர்ட் பாயிண்டாவும் நம்ம பார்க்கிறோம். இப்போ பிரேக்கிங் பாயிண்டா நம்ம பார்க்கறது 109 110. இப்ப இவன் இதை மேல பிரேக் பண்ணாம கரெக்ஷன் எடுத்தான்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்றது சந்தேகத்துக்குரியது. ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ கிட்டத்தட்ட 89, 86 89ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்க்கணும். அதை உடைச்சிட்டான், ஏன்னா நமக்கு வந்து இதை எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியா தானே இருக்கு அப்படிங்கிற லாஜிக்ல கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து சப்போர்ட்டா எதிர்பார்க்கக்கூடியது 76 to 78, அதுக்கும் கீழே வந்தான்னா 63 to 65. சப்போஸ் Q1 காட்டிலும் ஆவரேஜ் கூட தானே இருக்கு, கிட்டத்தட்ட டபுள், ஆல்மோஸ்ட் டபுளா கூட தானே இருக்கு. அதனால மேலே எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி 109 110ங்கிறத பிரேக் பண்ணி மேல ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து 122, 134, 144, 149. அதெல்லாம் கடந்து அடுத்தடுத்த குவார்டர்லாம் சூப்பர் ரிசல்ட் கொடுத்தான்னா 160. ஸோ இப்போ இந்த 122க்கு மேலே போறது எல்லாமே வந்து ஒரு ஆனுவலைஸ்டா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா மிட் பாயிண்ட், அதுக்கு கீழே வந்ததுனாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கும் போது 122 அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.